Praise God. Yes, good. நம்ம தொடர்ச்சியாக இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தங்களை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம இயேசு இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் நானும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையால் தான் நம்ம ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கத்துக்கு முன்பாக எந்த ஒரு அற்புதமும் அடையாளமும் அது ஒன்றும் இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகையால் இந்த மாசத்துல நம்முடைய இயேசு ரொம்ப நல்ல தெய்வம், அவர் இரக்கமுள்ள தெய்வம் என்பதை அறிந்து நம்ம தொடர்ச்சியாக அவருடைய இரக்கத்தை குறித்து பல காரியங்களை பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, தேவனுடைய இரக்கத்தினாலே நம்முடைய குடும்பத்துக்கு வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு அவருடைய இரக்கம் பெருசா இருக்கிறது. மாத்திரமல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலே நமக்கு வருகிற இடுக்கண்கள் இருந்து அவருடைய இரக்கம் நம்மை காப்பாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவருடைய இரக்கத்தினாலே நாம் மனம் திரும்பும் போது அவர் நம்மை வைக்கிற கோபத்திலிருந்து நமக்கு தப்பித்துக் கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு காரியங்கள் கைகூடி வர பண்ண தெய்வத்தால முடியும். ஆமீன் சொல்லுங்க, கைதட்டி சொல்லுங்க. அவருடைய இரக்கத்தினாலே சத்துருக்கள் கையில் இருந்து நாம் விடுதலையாக்க முடியும். அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய கரம் நம்மை காக்கும். அவருடைய இரக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும். மாத்திரமல்ல, அவருடைய இரக்கம் நமக்கு மேன்மையை பாராட்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். அவருடைய இரக்கத்தினாலே நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும். அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு நன்மைகள் உண்டாகும் என்று பல காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. எத்தனை அதை நம்புறீங்க? ஆமா, அவருடைய இரக்கம் நமக்கு கொஞ்சம் இருந்தா போதும், நம்ம எதிர்பார்க்கிற காரியம், செபிக்கிற காரியம் எல்லாம் நிறைவேறுவதற்கு அது போதுமானதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் நம்ம இந்த 4வது மாசம் 3வது மாசம் இரக்கத்தின் மாதம் என்று அறிந்து, இல்லையா, அன்னைக்கு ஓடூர் போயிருந்தேன். ஒரு வீடு கட்டி இன்னும் ரூப் போட முடியாம இருக்கு. ஆண்டவரே, இரக்கத்தை கட்டளையிடுங்க சுவாமி, இந்த வீட்டு ரூப் போட்டு முடிச்சு வேலை செய்ய நம்முடைய இரக்கத்தை கட்டளையிடும். அப்படி இரக்கம் வரும்போது, இல்லையா, பணம் வரும். பணம் வந்தா வேலை முடியும். வேலை முடிஞ்சா நம்ம அந்த வீட்டில் பிரவேசிக்க முடியும். ஆமென். இரக்கம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கம் நமக்கு நல்லது. அவருடைய இரக்கம் அற்புதங்களை செய்யும். அவருடைய இரக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய இரக்கம் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தும். ஆமென். மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். இப்படி பல காரியங்களை இந்த மாசத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம். ஆமென். அது ரொம்ப அவசியம் இல்லையா? ஆமென். எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை பெற்றுக்கொள்கிற வழி தெரியாம போயிட்டோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் நம்ம அந்த லூக்கா எழுதின புஸ்தகம் அந்த 1ஆம் அதிகாரத்தை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கிறோம். அதை தியானிக்க தியானிக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னதுமா, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய போகிறோம். அதே வசந்த வாக்குத்தத்தமான வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:50 எல்லாம் எடுத்து பாருங்க, பின்னாடி இருக்கலாம் கவனிக்கணும். பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தை கேட்க போறோம். லூக்கா 1:50 வாசிங்க. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். நம்மளோட முடிந்து போறது கிடையாது. நம்முடைய தலைமுறைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இரக்கங்கள் கடந்து போகிறது. அதான் பெரிய பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. உங்களோட மாத்திரம் தேவ ஆசீர்வாதங்களோ, கிருபைகளோ, இரக்கங்களோ, வாக்குத்தத்தங்களோ முடிந்து போவதில்லை, இல்லையா? உங்கள் தலைமுறைகளுக்கு தேவனுடைய இரக்கமும், உங்கள் தலைமுறைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களும் கடந்து போவதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னையும் அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அததான் சங்கீத தாவீது சொல்றான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததிகள் அப்பத்துக்கு இருந்து திரும்பி நான் கண்டது இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் கைது சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரியாள் இந்த காரியத்தை ரொம்ப அழகாக தேவனை, இது மரியாளுடைய பாட்டு. ஆமென்.
அல்லேலூயா. இது மரியாளின் பாட்டு. ஆவில் நிறைஞ்சு பாடுறா, தேவனுடைய அன்பை நினைச்சு பாடுறா, தேவனுடைய வல்லமையை உணர்ந்து பாடுகிறாள். ஆமென். அதான் பாட்டு பாடும்போது அப்படி பாடணும் இல்லையா? பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். நீங்க பாட்டு பாடும்போது நீங்க அந்த பாட்டோடு இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. எஸ் சொன்னார் இல்லையா, என்னை தொட்டது யார்? நீங்க பாட்டு பாடினா நீங்கள் இயேசுவை தொட வேண்டும். ஆமென். நீங்க இங்க பாடுறீங்க, அங்க இயேசுவின் உள்ளத்தை அது தொட்டுவிடும். ஆமென். அப்படி ஆவியோடும் உண்மையோடும் பாட வேண்டும். வேதம் சொல்லுது, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது பாருங்க, நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தேவனை தொடுகிறீர்கள், தேவனுடைய வல்லமையை தொடுகிறீர்கள், தேவனுடைய அன்பை தொடுகிறீர்கள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஆண்டு உங்களை கொண்டு போய் விடுவார். ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க கோயில் வந்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் நீ பார்க்க முடியும். ஆமென். எனக்கெல்லாம் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? அந்த ஒரு மணி நேரம் தேவனை ஆவியோடு உண்மையோடு பாடி துதிச்சு ஆராதனை பண்ணி அவருடைய ஹார்ட்டை டச் பண்ணிட்டு வந்துடணும். ஆமென். எனக்கு ஆசை, அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய ஹார்ட்டை டச் பண்ணணும், அவருடைய ஹார்ட்டை டச் பண்ணணும். ஆமென். ஆமென். ஆமா, அது வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நீங்கள் இந்த பாடல் ஆராதனைக்கு வந்துவிட வேண்டும். சொல்லுது, ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே அங்க வாசம் பண்ணுகிறார். சில பேர் இந்த பாடல் பகுதியை அவ்வளவா கேர் எடுக்கிறது கிடையாது. பிரசங்கத்துக்கு வந்துடுறீங்க, ஆனா பிரசங்கத்தை காட்டிலும் நீங்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பாடும்போது சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து விடுகிறார். ஆமா. அப்போ அந்த நேரத்தில் நீ வந்து தெய்வத்தை ஆராதிக்கும் போது அவருடைய கண்கள் சும்மா இருக்காது, உன்னை பார்க்கும் கண்கள் நீதிமானை பார்க்கின்றது இல்லையா? கண்கள் நீதிமானை பார்க்கிறதா சொல்லுது. அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்கள் ஆராதனை பண்ணும்போது, மனம் உடைஞ்சு பாடும்போது, உள்ள நொந்து பாடும்போது அவர் நிச்சயமா உன்னை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். அப்போ மரியாளுடைய பாட்டு என்னன்னா, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தோறும் உள்ளது என்பதை அந்த அம்மா உணர்ந்து பாடினாங்க. அந்த பாட்டு இன்னைக்கும் அந்த அம்மாவுடைய சந்ததிக்கு அது ஏற்றதா இருக்கு இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிக்கணும், இதுலயே நமக்கு கட்டளை இருக்கு. நாம் தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியமே பயம் அவசியம் இல்லையா? பைபிள் தெளிவா சொல்லுது, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்ப நான் பிதான்னு சொல்றேன், எனக்கு கொடுக்கிற கனம் எங்கப்பா? எனக்கு கனம் கொடு, என்ன ஹானர் பண்ணு, என் கனம் எங்கே? நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், நம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக நமக்கு தெய்வத்துக்கு பயப்படுற பயம் எப்போதுமே இருக்க வேண்டும். சொல்லுது, ஆமா, அவர் தெய்வத்துக்கு பயப்படுற பயத்தை நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பாடலை சொல்றாங்க அந்த அம்மா மரியாள், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பயத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க என்பதை நான் அந்த வேதத்தை, ஏன்னா ஒரு ஆளு ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அது அவங்க, இப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்றேன்னா அதை நான் ருசி பார்த்த பிறகுதான் உனக்கு சொல்றோம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஏற்ற சொரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் ஒரு காரியத்தை ருசி பார்த்ததா சொல்லுவேன். எப்பா, இந்த லாலா கடை லட்டு ரொம்ப நல்லா இருக்குமா இல்லையா? அந்த பூந்தி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு சொன்னா, ஏன்னா நான் அதை ருசி பார்த்திருக்கிறேன், ஆகதான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ இந்த அம்மா தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அம்மா பயந்து இருந்ததுனால்தான் அந்த இரக்கம் அவங்களுக்கு கிடைச்சது இல்லையா? இல்லைன்னா அந்த இரக்கம் கிடைச்சிருக்காது. தேவனுடைய இரக்கங்கள் இல்லையா, தேவனுக்கு பயப்படாத மக்கள் சற்றும் கிடைக்காது.
அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் தலைமுறை தோறும் உள்ளது. ஆமென். அப்ப இந்த அம்மா எந்த சூழ்நிலை தெய்வத்துக்கு பயந்தாங்க என்று நான் இந்த வேதத்தை சற்று அப்படியே பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் அங்கே அகப்பட்டது. வாசிக்கலாமா? முதல் காரியத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு, மரியாள் கடினமான சூழ்நிலையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தருக்கு பயந்து அதை ஒப்பு கொடுத்தாள். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, இது ஒரு கடினமான ஒரு காரியம். ஏன்னா தேவதூதன் வந்து சொல்றான், மரியாளே, நீ தேவனுடைய கிருபை பெற்று விட்டாய், ஆகையால் உன்னுடைய வயிற்றிலே இயேசு பிறக்க போகிறார் என்று சொன்ன உடனே நம்ம கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? இது நான் இன்னும் புருஷனை அறியேனே. அப்போ இது ஒரு கடினமான சூழ்நிலை. இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு உலகம் கிடையாது. கண்ணு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு ஒரு பெண், ஏன்னா நீங்க யாத்திராகமும் உபாகமும் படிக்கும் போது அங்கே சட்டங்களை போட்டிருக்கு. அங்க சட்டங்கள், நியமங்கள் எல்லாமே இருக்கிறது. நியமம் என்றால் சட்டங்கள், கட்டாயம் செய்யணும். அதுல பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் கர்ப்பவதி ஆகிவிட்டால் அவளை தெருவுக்கு கொண்டு வந்து கல்லாலே அடித்து சாகடிக்க வேண்டும் என்ற சட்டம் பைபிள்ல உண்டு. என்ன கவனிங்க, அது ஆசாரியனுடைய குமார்த்தி இருந்தாலும் சரி, சாதாரண இஸ்ரவேல் குமார்த்தியா இருந்தாலும் சரி, தவறான முறையிலே அவள் அப்படி நடந்து விட்டால் அவளுக்கு தண்டனை மரண தண்டனை. இது சட்டம், கவனிக்கணும். இன்னைக்கெல்லாம் அந்த சட்டம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எத்தனையோ பிள்ளைங்களை என்னைக்கோ க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சட்டங்கள் நியமம் உண்டு. ஹல்லேலூயா. ஓகே, கவனிங்க. அப்போ மரியாள் கேட்கிறா, இது எப்படி ஆகும்? அப்போ இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை இல்லையா? ஒரு கடினமான ஒரு இக்கட்டான ஒரு நேரம் அல்லது ஒரு கடினமான ஒரு காரியம். ஏன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மரியாளுக்கு ஆசை இருந்தாலும் இல்லையா, இது ஒரு கடினமான ஒரு காரியம். நான் அதான் யோசித்தேன். அப்ப கடினமான சூழ்நிலையில தேவ சித்தம் நிறைவேறினா நமக்கு அதுக்கு தெய்வ பயம் இருந்தால் ஒழிய நாம் செய்ய முடியாது. என்ன சொல்றீங்க? தெய்வ பயம் இருந்தால் ஒழிய நம்ம தேவ சித்தத்தை அல்லது கடினமான சூழ்நிலையில நிறைவேற்ற முடியாது இல்லையா? தெய்வத்துக்கு பயந்த பிள்ளைங்க மாத்திரம்தான் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பார்கள். கைதட்டு பார்க்கலாம். இது ஒரு கடினமான சூழ்நிலை. நீ கர்ப்பவதி ஆவாய் என்று சொல்லிட்டார் தேவதூதன். மரியாளுக்கு நியமிக்கப்பட்டாச்சு, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டாச்சு. அப்போ நியமிக்கப்பட்ட பிறகு அந்த சட்டங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால்தான் யோசேப்பு மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்த போது மறுபடியும் தேவதூதன் பிரவேசித்து சொல்றான், மரியாளை தள்ளிவிட ஐயப்படாதே, அவருடைய வயிற்றில் இருப்பது பசுத்தாவியால் உண்டாக்கப்பட்ட ஒரு குழந்தை. ஆமென் சொல்லுங்க. அப்போ கடினமான சூழ்நிலையில நமக்கு தெய்வ பயம் இருந்தால் ஒழிய நம்ம அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இதைதான் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும். ஏன்னா அது ஒரு கடினமான சூழ்நிலை இல்லையா? இயேசுவுக்கு மறுநாள் நடைபெற போகிற அத்தனை காரியங்களும் இந்த டிவியில காட்டுற மாதிரியே ஆண்டவர் பிதா காட்டி கொண்டிருக்கிறார் இல்லையா? நீ பிடிக்கப்பட போகிறாய், உன்னை கைது செய்து கொண்டு போக போகிறார்கள் இல்லையா? இதெல்லாம் இயேசுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். பிறகு இயேசுவை ஏற்கனவே 12 முறை அவருக்கு விசாரணைகள், ஒரே இரவுல 12 முறை இயேசு விசாரிக்கப்பட வேண்டும். பிறகு அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட வேண்டும், அவருடைய அங்கியை கலட்ட வேண்டும் இல்லையா? அவருடைய முதுகிலே அடிக்கப்பட வேண்டும். ஒன்று குறைய 39 அடிகள் அடிக்கப்படுவார்.
பிறகு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். பிறகு அவர் கல்வாரி சிலுவையில் கொண்டு போகப்படுவார். கொல்கொதா மலையிலே அவர் கள்ளரோடு சேர்ந்து இயேசுவையும் சிலுவையிலே அறைவார்கள். இப்படிதான் இயேசுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தபடினால் தான் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி வேண்டாம், உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள், கடினமான காரியங்கள் இல்லையா, கடினமான இக்கட்டான காரியத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம் பாத்தீங்களா, நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம் பாத்தீங்களா இல்லையா, நம்ம அது கீழ்படுறோம் பாத்தீங்களா, அதான் பயம் இல்லையா. இதான் நம்ம இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? இன்னைக்கு நீங்க அந்த சூழ்நிலை வந்திருக்கலாம், இந்த காரியம் எப்படி ஆகும் தெரியலையே. டோன்ட் வரி, நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு தேவ சித்தத்துக்கு உங்களை முற்றுமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த காரியங்களை ஆச்சரியமாய் நடத்தி விடுவார். ஆமென் சொல்லுங்க. இது எப்படி ஆகும் என்ற நம்ம தன்னுடைய மாம்ச சிந்தனை கேட்கிறாங்க. சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் நிழலிடும் போது உன் கற்பத்தில் பிறக்கிற குழந்தை பரிசுத்தமான குழந்தையாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென், ஆமென். இது எப்படி ஆகும்? டோன்ட் வரி. இந்த 4வது மாசத்துல கர்த்தருடைய ஆவியான உண்மையில அசைவாடுவார். ஆமென். பாட்டு பாரு. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடம் அசைய உள்ளம் நிரம்ப. கவனிங்க, நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்னும் சரியா புரிந்து கொள்ளல. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, எடுங்களேன். ஏசாயா 32:15. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? கீழே பாருங்க. செழிப்பான வயல்களின் நிமித்தம், கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலும் சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையா இருக்கும். மேடும் துர்க்கமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். அப்போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கைதலாண்டவையும் பட்டு பார்க்கலாம். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் இல்லையா, வனாந்தரம் வயல்வெளியாக மாறும் இல்லையா. ஆமென். எத்தனை அது விசுவாசிக்கிறீங்க? ஆமா. அதனாலதான் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலுமாய் இடம் கொடுத்து நீங்க ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தி விடுவார். அதான் சொல்றாரு, உன்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் போது கவனிங்கள், உங்க குறைகள்லாம் நிறைவாக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அதனால கடினமான சூழ்நிலை தேவ சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற நீங்கள் கர்த்தருக்கு பயந்து செயல்பட்டீங்கன்னா நான் சொல்றேன், நிச்சயமா தேவ இரக்கத்துக்கு நீங்க பாத்திரமாய் மாறி விடுவீர்கள். இதேதான் ஒரு காரியத்தை நம்ம யோனாவில் வாசிக்கிறோம். யோனா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுத்து பாருங்க. அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்பதை அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்தது, அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி. போதும், கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க.
இந்த சமாச்சாரம் நல்லா தெரியும். ஆண்டவர் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நீ நினிவே பட்டணத்துக்கு போக வேண்டும். அவன் தர்ஷீஷுக்கு போற, நினிவே கப்பல் நிக்குது, தர்ஷீஷ் போற கப்பல் நிக்குது. இவரு யோசிக்கிறார், இது ஒரு கடினமான, ஏன்னா நினிவே நகர மக்களை குறித்து நல்லா தெரியும். யோனாவுக்கு தெரியும் இல்லையா, நினிவே போனா அந்த மக்கள் ரொம்ப ஹார்டான மக்கள், கடினமான மக்கள் இல்லையா, கீழ்ப்படியாத மக்கள், அவன் செவி கொடுக்க மாட்டான். அதனால நம்ம அங்க போறதை விட தர்ஷீஷுக்கு போயிடலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், கப்பல் ஏறிட்டான். அது வர முன்னாடி மூவ் ஆகுது வர, மூவாறு கப்பல் ஏற்றார் இவர். கப்பல் பாதி தூரம் போயிருக்கோம், ஒரே ஆட்டம் ஆடுது, ஒரே ஆட்டம் ஆடுது. சில பேர் அப்படிதான் தேவ சித்தத்தை மீறி நீங்க சுய சித்தத்தை செய்யறதுக்கு வந்தனால்தான் நிறைய முறை கப்பல் ஆடுது, உங்க ஊழியம் ஆடுது, உங்க குடும்பம் ஆடுது இல்லையா, உங்களுடைய வியாபாரம் ஆடுது. சில சமயம் தேவ சித்தத்தை நம்ம தெரியாம நம்முடைய சுய சித்தம் செய்யும்படியாக நம்ம இறங்கி வந்திருப்போமானால், நம்ம செயல்பட்டிருப்போமானால், நம்ம குடும்பத்துல அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாபாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தொழில்கள், அது என்ன பண்ணோம், ஷேக் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, கடல் கொந்தளிக்குது, கப்பலை மூவ் பண்ண முடியல, எல்லாரும் வாயிலும் வயிற்றுலையும் ஆச்சு அழுகுறான். ஆனா ஒத்தாள் மட்டும் கப்பல் அடித்தட்டில் போய் நிம்மதியா தூங்குறான். யோசித்து பாருங்க, கப்பலே கொந்தளிக்குது, எல்லாம் ஐயோ கொய்யோன்னு கத்துறாங்க இல்லையா, செத்தா அத்தனை பேரும் நடுக்கடல செத்து போடுவாங்க, எல்லாம் கத்துறாங்க. ஆனா ஒத்தாள் மாத்திரம் கவனிங்க, எந்த பிரச்சனை இல்லாம, எந்த கஷ்டம் இல்லாம கடலுடைய அடியில போய், அந்த கப்பல் அடித்தட்டில் போய் நிம்மதியா தூங்குறான். எப்படி தூக்கம் வந்து தெரியல, இவன் அடித்தட்டில் உட்காந்து தூங்குறான், எல்லாருக்கும் பிரச்சனை. அப்போ ஒருத்தன், என்னப்பா நீ இங்க தூங்குற, நாங்களாம் உயிரை கையில பிடிச்சிட்டு நிக்கிறமே, என்ன அர்த்தம் சொல்றான், என்னால் தான் இந்த ஆட்டமே ஆடுது. ஆனா நல்ல மனுஷன் ஒத்துக்கினான். சில பேர் தம் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். எப்ப நம்ம தவற ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு உனக்கு வாழ்வு உண்டு. அல்லேலூயா. நான் என்ன பாவம், நான் தப்பு பண்ணேன், நான் பாவம் பண்ணேன், நான் குற்றம் பண்ணேன், நான்லாம் செய்யல, போல வரல, நான் என்ன பேசினேன், அவ்வளோ கஷ்டம் தப்பா, எஸ் என்ன மன்னிச்சிட வேண்டும், அவ்வளோ ஃபினிஷ்ட். இதுதான் இயேசு எதிர்பார்க்கிறார். அடுத்த கொஸ்டின் பார்க்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்லிட்டான், நான் தான்ப்பா அந்த இது காரணமே நான் தான். என்ன பண்ணு, என்ன தூக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கடல்ல தூக்கி போட என்ன கதி ஆகும். ஆனா அதான் அங்கதான் இறக்கம் காத்து இருக்குது. சொல்றான், இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். சகோதரா, உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை காரணம் நீ தான். உன்னுடைய கீழ்ப்படியாம நீ தேவ சித்தத்தை மீறி நடக்கிறது இல்லையா, நீ உன்னை ஆராய்ஞ்சு பார்த்தினா இந்த 4ஆம் மாசம் குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். ஆமா, நீ கீழ்ப்படியாத வரைக்கும் நான் சொல்றேன், அது ஆடிக்கொண்டே தான் இருக்கும். ஆமா, என்ன நகரம் போட்டாலும் சரி, என்ன நகரம் போட்டாலும் சரி இல்லையா. அவங்க சொல்றாங்க, அவங்க தண்டு வலிக்க முயற்சி எடுத்தாங்களா, ஆனா முடியாம போயிடுச்சான். புரிஞ்சுச்சா? ஓபை, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அல்லேலூயா, என்ன மன்னிச்சிருங்க. இன்னும் நம்ம மாம்சத்தையும் ஆசைச்சு எங்க அறையில, சிலுவையில அறையில. அதனால தேவ ஆசீர்வாதம் வரல, தேவ இறக்கம் உனக்கு கிடைக்கல, உன் ஜெபம் கேட்கப்படல இல்லையா, எவ்வளவு முயற்சி எடுக்கிற, உன் நன்மைக்கு வர வேண்டிய நன்மை வரல. இந்த மாசம் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் மாம்சத்தையும் என் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைஞ்சிற ஆண்டவரே. ஆமென். ஆமா, என்னுடைய கெட்ட குணங்களை, கீழ்ப்படியாத குணங்களை இல்லையா, இதுதாங்க மரியாதையோட வாழ்க்கை. இது எப்படி ஆகும், மாற முடியுமா, எப்படி ஆகும்? ஆனா ஸ்தோத்திரம், அவன் தன்னை தேவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டாரா. கை தட்டுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, உன் கடன் பிரச்சனையா, கர்த்தர் இந்த மாசம் ஒரு மீனுக்கு கட்டளை இடுவார். ஒரு கேஸ் காரியமா கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுவார். போ, அந்த மீன் வரும், உனக்கு அற்புதம் செய்யும். மீன் முழுங்குச்சு, மீன் வாயில பணம் இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மீன் இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மீனை கட்டளையிடுவார். ஆமென். ஆனா யோனாவுக்கு உள்ள போடணும். யோனாவை போட்டதான் மீன் வரும்.
யோனா போடாம மீன் வராது. ஆமென். நான் இன்னும் அப்படியே தான் பாஸ்டர் இருப்பேன். மீனே இயேசு நாமத்தை வா வா வா. ஆண்டவரே மீனுக்கு கட்டளையிடும், ஆண்டவரே புறாக்கு கட்டளையிடும், ஆண்டவரே குறி மீனை தூக்கி யோனா தூக்கி போடு, அப்பதான் மீன் வரும். ஆமென். இந்த யோனா தூக்கி போட்டோன்னு மீன் வந்து அப்படி பாருங்க. 3 நாள் மீன் ஃபாஸ்டிங். ஏன்னா மீன் வயிற்றுல ஒரு ஆகாரம் போயிட்டா கவனிங்க, மீன் அதை என்ன பண்ணுமா, அதை உணவை மாத்திருமா. ஆனா அந்த மீன் வயிற்றுல 4 ஆறு இருந்துச்சான். அதுல ஒரு அறையில இவன் போய் உள்ள லாக் ஆயிட்டாராம். மற்ற 3 அறையில மற்ற தீனிலாம் போறதுக்காக மீன் வச்சிருக்குமா. அது பெரிய மீன். ஆமென். கடல் அந்த மீன் யாரும் கண்டுபிடிக்கல. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மீன் அடுத்த ஆகத சாப்பிட்டுனா ஜீரணசக்தி ஆயிட்டு இருக்கோம். அதெல்லாம் வாயை மூட்டார் ஆண்டவர். எப்படி சிங்கத்தின் வாயை கட்டினாரோ மீனின் வாயை ஆண்டு கட்டிட்டாரு. 3 நாளுக்கு பிறகு அந்த மீன் அவனை கொண்டு போய் நினிவேல கக்குச்சான். ஹல்லேலூயா. நினிவேல கக்குச்சு. அவன் போய் 40 நாள் பிரசவம் பண்ணா. அந்த பகுதியை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நீங்க தெய்வ பயத்தோடு நிறைவேற்றும் போது உங்களுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. 2வது காரியம், கடினமான சூழ்நிலையில கூட அவள் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் அப்படிதான் 38 நினைக்கிறேன். அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கவனிங்க, இது ஒரு கடினமான சூழ்நிலை தான் இல்லையா. மரியாளுக்கு இந்த காரியம் நடந்துட்டா மரியாளுக்கு என்ன நடக்குன்னு சொல்லி எல்லாமே தெரியும். இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஆமென் சொல்லுங்க. அப்போ கடினமான சூழ்நிலையில கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு பயந்து நீங்கள் அர்ப்பணிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவனுடைய இரக்கங்கள் மேன்மை பாராட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த பயம் தான் வேணும் நமக்கு. தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆமென். ஏன்னா சில சமயம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆப்போசிட்டா வரும். நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண சமயம் ஆப்போசிட்டா வரும்போது அதுக்கு நீங்க ஒபே பண்ணணும். அதான் பயம். அல்லேலூயா. இது செய்யாத, அது போகாத, அங்க இருக்காத, அதை பண்ணாதுன்னு சொல்லும்போது நமக்கு அது ஆப்போசிட்டா தான் தெரியும். ஆனா நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவருடைய இரக்கத்துக்கு நாம் பாத்திரமாய் மாற முடியும். இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். ரொம்ப கடினமான சூழ்நிலை. எடுத்துக்கொள்ளுங்களாமா. ஆதியாகமம் புஸ்தகம் எல்லாரும் எடுங்களேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றால், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். போதும். இப்படி சொன்ன கீழ்ப்படி. நான் இதை வாசிக்கும் போது நான் ரொம்ப யோசித்தேன். ஒரு ஆள் ஓடுறானாவே என்ன அர்த்தம்? தொந்தரவு தாங்க முடியாத ஓடுறான். அதுவும் சாரால் நல்லா நிமிட்டி எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். என்னையாடி நான் பார்த்து உனக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறேன்,
ஒண்ட வந்த பிசாசு இருந்த பிசாசை விரட்டியா? அவரு பரமேஸ்வரன் கொடுத்தாரு, நீ என்ன பண்ணிக்க மாட்டார், பண்ணிருப்ப இல்லையா? பொம்பளைங்களை கேட்கணுமா? ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை உபத்திரப்படுத்தி எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ பாருங்க, நீ ஒண்ட வந்த பிசாசு உனக்கு போனா போது வாழ்வு கொடுத்தேன். ஒரு அடிமை பெண்ணு, ஒரு வேலைக்காரி, ஒரு நாயினி, என்ன அற்புமா என்ற என்ன அற்புமா பாக்குற சொல்லி கேட்டா தர அவரும் நினைச்சேன். நம்ம சோறு மாசமா இருக்காளா, சோறு போட்டிருக்காது நினைக்கிறேன். இருக்க எல்லா துணியும் தூக்கி போ தோய். அது 3ஆம் மாசமோ 4ஆம் மாசமோ தெரியல, அப்படியே மயக்கம் சுத்தி வரும் இல்லையா? உட்கார்ந்தா ஏந்து முடியாது, ஏந்தா உட்கார முடியாது, இப்படிலாம் இருக்கும். அந்த சூழ்நிலையில சோறு கிடையாது. இந்தா ஒரே ஒரு காப்படி தண்ணி குடிச்சு போ. சரி, இருக்கிற எல்லா துணியும் தூக்கி போட்டிருக்கோம் அந்த அம்மா. தோய், ஒழுங்கா தோய், என்ன சாட்டால ஓடும் தோய். அந்த அப்பா அந்த 8 படி மாவு தூக்கி போடு, ஆட்டு ஆட்டு ஆட்டு. அப்புறம் தூங்க விட்டுருக்காது இல்லையா? கொஞ்சம் இதுதான் கற்பனை தான். ஏன்னா கடினமா நடத்தினாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருமா, இதை தாங்க முடியாம தான் ஓடிடுறான் இல்லையா? ஒரு ஆள் ஓடுறானாவே தாங்க முடியாம தான் ஓடுறான், இம்சை தாங்க முடியல. திடீர்னு ஆண்டவர் நிக்கிறாரு, சாராய் சரி ஆகாரே எங்க மாற? ஐயோ, அவ இம்சை தாங்க முடியல ஆண்டவர், அவ இம்சை தாங்க முடியல, ரொம்ப ஹார்டு. பாருங்க, சூடு வச்சு பாருங்க, சூடு வச்சு ஒரு 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 மாசமா கூட கேட்காம வயிற்று சூடு வச்சா பாருங்க ஆண்டவர். முன்னாடி சூடு, பின்னாடி சூடு, இங்க சூடு, அங்க சூடு, வாயில கூட சூடு வச்சா ஆண்டவர். அப்படியா? மறுபடியும் அங்க அடங்கிருன்னு சொல்றா, செய்வியா? கடினமான சூழ்நிலைதான். ஆண்டவர் சொல்ற, போ அடங்கு, ஓடாத. ஓடனா உனக்கு ஆசீர்வாதம் வராது, சண்டை போட்ட ஆசீர்வாதம் வராது. போ அடங்கு சொன்னா எத்தனை பேர் அடங்குங்க நான் கேட்டேன். இப்ப உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, முடியல, இந்த ஆளு தொந்தரவு தாங்க முடியல, இனி ஒன்னு சாவு இல்ல அம்மாவிட்டு ஓடுறேன். என்ன சொல்றேன்? நடுவில் வந்து ஆண்டு நிக்கிற, இல்ல பாசம் நிக்கிற, எங்கம்மா ஓடுற? போங்க பாஸ்டர், முடியல. நானும் பார்த்துட்டேன், இவன் திருந்துவான் பார்த்தேன். அதனால இனி இந்த ஆள் கூட இருந்தேன்னா நானும் பேக்கிங் ஆகிடுவேன். அதனால நான் டைவர்ஸ் பண்றேன், அல்லது நான் கோர்ட்டுக்கு போறேன், அல்லது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், ஏதோ ஒன்று சொல்றான்னு வச்சுக்கோ. இப்போ நான் வந்து சொல்றேன், வேண்டாமா, போய் அங்கேயே அடங்கிரு, வேலையை பாருங்க. ஐயோ போ, வேலையை வந்துட்டாரு இவரு சொல்றதுக்கு. நீ போய் குடும்பம் நடத்து போய் அவங்க கூட. என்னடா சொல்லுவ நீ? கட்டாயம் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும் உன்னை பத்தி. இது கவனிங்க, இது கடினமான சூழ்நிலை தான். இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, போ அடங்கு. ஏமா முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப 2ஆம் முறை போறா ஓன்னியா? எந்த கால ஓடிச்சு? இந்த கால சூடாத்தப்பா, இந்த கால தானே ஓடிச்சு. செஞ்சிருப்பாளா? செஞ்சுக்க மாட்டாடா. புரியுதா அவனுக்கலாம்? அப்போ கவனிங்க, இந்த சூழ்நிலையில அவ ரட்சிக்கப்பட்டவ கிடையாது, எகிப்து தேசத்து பெண். எகிப்து தேசத்து பொண்ணு, அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒன்றும் தெரியாது, அவ ஒரு அடிமை பொண்ணு. ஆண்டவர் சொன்னான்னு ஒரே வார்த்தை நம்பி மறுபடியும் வரா. சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், போ அடங்கிரு, போ அடங்கு, போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பாரு, அந்த பெண் ஒரு எகிப்து தேசத்து பெண்ணு அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மறுபடியும் வந்து சாரா கிட்ட அடங்கினான்னு போட்டிருக்கு பைபிள். நான் இதை யோசித்தேன், சிந்திச்சேன். இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வந்தா நம்ம செய்வோமா? செத்தாலும் சாவனை தவிர மறுபடியும் அவன் முகத்தை முடிக்க மாட்டோம். இப்படியே சொல்லுங்க, போய் ஒன்று ட்ரெயினில் கழுத்து விட்டுறேன், இல்லை ஒரு மாத்திரை நீங்களே எழுதி கொடுங்க சாப்பிட்றேன், அல்லது ஒரு கயிறு கொடுங்க நானே மாட்டிக்கிறேன். ஆனால் மறுபடியும் நான் அவகிட்ட போக மாட்டேன், மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், மறுபடியும் அவங்கள நான் இருக்க முடியாது, மறுபடியும் அந்த பாஸ்டர் வேலை செய்ய முடியாது, மறுபடியும் அந்த பாஸ்டர் ஊழியம் செய்ய முடியாது, மறுபடியும் அந்த கோயிலில் இருக்க முடியாது. தோத்துறப்போ ஊழியம் வேணாம், இயேசுவே வேணாப்பா, பாப்பா. இப்படிலாம் சொல்ல ஆள் உண்டு பைபிள்ல. ஹலோ, உனக்கு உண்டு. பைபிள் சொல்லுது, உலகத்துல உபத்திரம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணு, மதிச்சு நட, கர்த்தருடைய பெரிய ஜாதி ஆக்குவா. ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற அந்த மகிமைக்கு ஒப்பா இருக்கவே இருக்காது. கைதடி ஆன மேம்படுத்த பார்க்க. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற தேவ மகிமையின் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பா இருக்காதா? ஆமென் சொல்லுங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார்,
உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கணும்னா நான் சொல்றேன், நமக்கு ரொம்ப இந்த நாட்கள் தேவ இரக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா, கவனிங்க, இந்த நாட்கள்ல கவனிங்க, தேவனுடைய இரக்கம் நமக்கு அதிகமான அவசியம். எத்தனை நம்புறீங்க, ஒத்துக்கிறீங்க? ஆமா, ஏன்னா இந்த நாட்கள்ல தேவனுடைய இரக்கம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த உலகத்துல உயிர் வாழ முடியாது. ஆமென். அதுதான் நம்ம நிர்மூலம் ஆகாதுக்குன்னா அவர் கிருபை தான். ஹல்லேலூயா. ஆமா, இரக்கம் இல்லாத ஆட்களுக்கு நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளவு ஆபத்துகள், எவ்வளவு விபத்து இல்லையா? எவ்வளவு பெரிய ஆபரேஷன்ஸ், எவ்வளவு பெரிய வியாதிகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு அநாத ஹாஸ்டல் போனேன். உண்மையே பார்க்கும்போது உள்ளமே உடஞ்சிருச்சு. அங்க அந்த ஹாஸ்டல்ல பாருங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட எங்க சாம போல 2 வயசு குழந்தை, ஒன்று பொட்ட குழந்தை, மனநிலை பாதிக்கப்பட்டு அங்க இருக்குது. பெரிய பெரிய பசங்களாம் மனநிலை பாதிக்கப்பட்டு அதை பார்க்கும் போதெல்லாம் உள்ள உடஞ்சிருச்சு. தெய்வமே, ஏன் உங்களுடைய இரக்கம் இல்லாம போயிடுச்சு இல்லையா? ஏன்னா அந்த பெற்றோர்கள் இரக்கத்துக்கு பாத்திரமா இருந்திருக்க மாட்டாங்க. தயவு செய்து சொல்றமா, அவருடைய இரக்கத்துக்கு பாத்திரமா மாறிடுங்க. எப்பாடுபட்டாவது மரியாதை போல இல்லையா, கடினமான சூழ்நிலை தான். இந்த ஆகார போல கடினமான சூழ்நிலை தான் இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்து ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடந்துதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடிகதான் ஆக வேண்டும். இல்லைன்னா சொல்றேன், தேவனுடைய இரக்கத்துக்கு நாம் பாத்திரமாய் மாற முடியும். உண்மை அந்த நீங்க இங்கதான் அந்த ஹாஸ்டல் போய் பார்த்து பாருங்களேன். நான் சொல்றேன், எங்க சர்ச்சில் ஆள் வந்து ஜோமன் சொல்லலாமா? ஏன்னா அவ்வளவு மோசமான நிலையில ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வித்தியாசமா குழந்தை இருக்குது. பெற்றோர்கள் அந்த குழந்தைய பார்த்து என்னமா இல்லையா, வேணான்னு தூக்கி போட்ட குழந்தை தான் அவங்கள தூக்கி வந்து வளர்க்குறாங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரும் தெரியுமா? நமக்கு தேவனுடைய இரக்கம் இருக்கனால்தான் இன்ன வரைக்கும் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு தீங்கு வரல. அதான் நான் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் அவனுக்கு ஒன்றையும் வர பண்ணி இல்லையா? எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இந்த கடைசி நாட்கள்ல. தயவு செய்து எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். தேவ சித்தத்தை மீறாதபடிக்கு நீங்கள் அதை நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதான் நீங்கள் அவருடைய இரக்கத்துக்கு பாத்திரமாய் மாற முடியும். ரெண்டாவது ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பலமுறை நான் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறேன். ஆனா நேத்து இந்த வசந்த வாசிக்கும் போது தான் சொன்னாரு, எப்பா தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு சொல்றேன்ப்பா உனக்கு, நீ இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நிறைய பேர் ஆராதனை பண்றாங்க, உலகத்துல எவ்வளவு பேர் ஆராதனை பண்றாங்க. ஆனா அவங்க தங்களுடைய மாம்சத்தையும் இல்லையா ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து ஆராதனை பண்ணல. ஆனா எது புத்தி உள்ள ஆராதனைனா பைபிள் சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. இதான் கர்த்தருடைய இரக்கத்துக்கு உனக்கு பாத்திரமான மாற்று. இதுலயும் மரியாளுடைய குடும்பம் ஒரு சாட்சியா இருக்கு. மத்தேயு எழுதின புஸ்தகம் 1:25 சொல்லுது. மத்தேயு 1:25 சொல்லுது. பைபிளை பாருங்கம்மா. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். போதும், நிமிர்ந்து உட்கார்ந்து நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ மரியாளுக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சு ஒரு 3 மாசத்துலயே 4 மாசத்துலயே கல்யாணம் நடந்திருக்குமா? சரி. அப்போ நிச்சயதார்த்தம் முடிச்ச உடனே தேவதூதன் வந்து மரியாளுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லி மரியாள் வந்து பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி ஆயிட்டான்.
இது யோசேப்புக்கும் தெரியும், மரியாளுக்கும் தெரியும். ஆமென். சரி, இப்ப பாருங்க, வார்த்தை வருகிறது, இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னு சொல்லி, கல்யாணம் பண்ணியும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான் போட்டிருக்கு. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? கல்யாணம் பண்ணாத ஆளு ஒரு விசை பசுத்தமா இருக்கலாம், ஆனா கல்யாணம் ஆயின ஒரு ஆளு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பசுத்தமா இருப்பது என்பது கூடாத காரியம். ஆனா முடியும் யோசனை நிரூபிச்சு காமிட்டார். என்ன சொல்றீங்க? அல்ல, புரியுதா உங்களுக்குலாம்? பரிசுத்தத்தை பத்தி பேசும்போது சொல்றாரு, உங்கள் சரீரங்களை நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்து, ஆனா எல்லாம் எனக்கு தகுதி இல்லை. அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஆனாலும் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தருடைய கிருபை கேட்கணும். ஆமென். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தால் ஒழிய நீங்க தேவனுடைய இரக்கத்துக்கு பாத்திரமாய் மாற முடியாது. ஆமென். பிரசங்கி 12 சொல்றாரு, வாலிபனே தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாகிய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன் இருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனுக்கு மறுபடியும் போகாது முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. தோத்திரம். ஒரு பெரிய காரியம் சொல்றார், தீங்கு நாட்கள் உனக்கு வராததுக்கு முன்னாடி, அம்மா தம்பி தங்கச்சி இல்லையா, உன் வெள்ளி கயிறு கட்டி விட்டு பொற்கண்ணி இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பை சொல்லினே வராரு அவர். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மேல வாசம் சொல்லிட்டு பாருங்க, மேல மேட்டுக்காக அச்சம் உண்டாகி இல்ல, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியில நட. ஆனாலும் இவ எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எல்லாம் செய்ப்பா, ஒரு நாள் நீ ஜட்ஜ்மெண்ட்ல நிக்கணும், நியாய சந்து முன்பாய் நிக்கணும் இல்லையா, தேவனுடைய நியாயத்திற்கு நிக்கணும். அதையும் நீ என்ன பண்ண, கொஞ்சம் அறிந்து கொள். ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், ஜாக்கிரதையா நடக்க வேண்டும், பயந்து நடக்க வேண்டும். இந்த மரியாள் பாருங்க, திருமணம் ஆகி கூட இல்லையா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் அல்லது மரியாள் அந்த குழந்தையை பால் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான் என்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் இல்லையா. ஆமேன்னு சொல்லுங்க. அதே போல ரெபேக்கா கூட வாலிப நாட்களில் மகா ரூபவதியா இருந்தா கூட அவள் இல்லையா, அவருடைய வாழ்க்கையில் தேவ சித்த நிறைவேற வரைக்கும் தன்னுடைய வாலிபத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக காத்து கொண்டபடினால்தான் அவள் முற்பிதாக்களுடைய சந்ததியில் அவள் வந்து நிற்கிறா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு நம்ம இந்த கடைசி நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? நீங்கள் தேவனுடைய இரக்கத்துக்கு பாத்திரமாய் மாற வேண்டுமானால் ஒன்று தெய்வத்துக்கு பயந்து, கடினமான சூழ்நிலை கூட இருக்கலாம், கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்க. மாத்திரமல்ல, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இயேசுநாதரை குறித்து உலகமே போற்ற ஒரே காரணம் இல்லையா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தன்னை காத்து கொண்டார், வாலிபத்தை காத்து கொண்டார் இல்லையா.
தம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். சொல்ல, என்னை குற்றவாளி என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஆமென். அந்த இயேசுவை குத்தின அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், இவர் உண்மையிலே நீதிமான். ஆமென். இயேசுவை கடைசியாக ஒரு நூற்றுக்கு அதிபதி அவரை குத்துகிறான் விழாவில். அப்ப இயேசு இல்லையா தன்னுடைய ஆவியை விட்டு ஜீவனை விடுறாரு. அவர் சொல்றான், இவர் உண்மையிலேயே நீதிமான். அவன் ரட்சிக்கப்பட்டான். அன்னைக்கு புரிஞ்சிச்சு அவங்க வாழ்க்கையில. அப்போ இந்த நம்ம 4ஆம் மாசம் வந்திருக்கிறோம். தேவனுடைய இரக்கம் வாழ்க்கையில இந்த மாசம் கிரியை செய்யணும். ஆமென். அது எந்த காரியமா இருந்தாலும் அது அவருக்கு லேசான காரியம் இல்லையா. புத்திர பாக்கியமா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், நல்ல நிலைமையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம் இல்லையா. தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமென். உனக்கு அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். முடியுமா முடியாதா? அவர் ஒரு வார்த்தை சொன்னா நடக்குமா? நடக்குமா? நடக்கும் பாஸ்டர். நான் அதுக்கு பாத்திரமால இருக்கணும். அதுதான் சொன்னேன், நீங்க இந்த பாத்திரமா நடங்க. பயந்து கடினமான சூழ்நிலை இருக்கலாம் இல்லையா, அதை நிறைவேற்ற முடியாத ஒரு இக்கட்டான இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நீங்க நிறைவேற்றினீங்கன்னா இந்த 4வது மாசம் இந்த இறக்கம் கதவை தட்ட ஆரம்பிக்கும். ஆமென். உனக்கு ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும், வியாதி சுகமாகிவிடும், தேவைகள் சந்திக்கப்படும் இல்லையா. கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. பிதாவே, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தையின்படியே இந்த பாட்டில் நாங்கள் பாடினபடியே இந்த மாசம் இந்த அருமையான பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதியும், புதிய மாசத்துக்கு ஆயத்தப்படுத்தும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தீர்க்க ஆயுசை கட்டளையிடும். தேவ கிருபை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலம் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.